பெருமாளுடைய கர்ப்பகிரகத்துக்கு செல்ல பெருமாள் இவரை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எப்போது என்னடியவனை நீ அவமானப்படுத்தினியோ உனக்கு பிரவேசம் கிடையாதுன்னு சொன்ன உடனே லோகசாரங்க முனி பயந்து போயிட்டார். என்ன சுவாமி பண்ணுவது? அவனை நீ சுமந்து கொண்டு வா என்று சொல்ல இந்த லோகசாரங்க முனியும் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காவேரி மணலை தாண்டி நீரை தாண்டி உறையூருக்கு சென்று ஆழ்வாரிடத்தில் க்ஷமாபணம் கேட்டார். சுவாமி நீங்கள்லாம் காலில் விழக்கூடாது, அதெல்லாம் இல்லைப்பா, நீதான் உயர்ந்தவன் என்று சொல்லி அந்த திருப்பானாழ்வாரை தன் தோளில் சுமந்தார். பொதுவாக கோவில்கள்லாம் ஹனுமந்த வாகனம், பெத்த சேஷ வாகனம், சின்ன சேஷ வாகனம், சிம்ம வாகனம்லாம் பார்க்குறோம். இவருக்கு முனிவாகனம்னு பேர். முனியே வாகனமாக போயிட்டார், படித்தவர் வாகனமாக போயிட்டார். அதனால் திருப்பானாழ்வாரை சுமந்து கொண்டு வர திருப்பானாழ்வாருக்கு இதுதான் முதல் முறை பெருமாளை சேவிக்கிறது. He has never been to Srirangam. He was never allowed into Srirangam. That is the right word. இப்போ கேட்டதை வச்சு தான் பெருமாள் அனுபவிக்கிறார். பெருமாளுடைய பாதம் அப்படி இருக்குமா, அவனுடைய தொடை இப்படி இருக்குமா, நாபி இப்படி இருக்குமா, நாளீகேன ஸ்புரிதரஜசா வேதசோ நிர்மிமானா ரம்யாவர்த்த துதி சகச்சரீம் ரங்கநாதஸ்ய நாபிஹி. தேசிகன் வர்ணிக்கிறார், அந்த நாபி அவ்வளோ அழகாக இருக்குமா, தொப்புள், அவனுடைய இடை அவ்வளவு அழகா இருக்குமா, தொட அவ்வளோ அழகா இருக்குமா, சந்திரிகோதாரஹாரம்னர். அப்பா 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 என்ன போட்டுருப்பார் பெருமாள். ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீரங்கத்தில் போய் கர்ப்பகிரகத்தில் அந்த திருமணத்தூண்களுக்கு நடுவே பெருமாளை பார்த்தா போன தடவை பார்த்ததை விட இப்போ இன்னும் அழகா இருக்காரோங்கிறது தான் தோணும். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் பெருமாளை கேசாதி பாதமாக வர்ணிச்சுண்டே வர்றார் ஆழ்வார். கடைசியில் வரும்போது ஞாபகம் வச்சுங்கோ, எந்த ஒரு வாகையக்காராளாக இருந்தாலும், இப்போ தியாகராஜர் இருக்கார், ரொம்ப அழுதுண்டே எழுதுவார். ஏட்டி ஜன்மீதி ஹாவோராம ஏட்டி, இது என்ன ஜன்மம்னு எழுதுறார். ஐயோ துக்கம், அப்படி எழுதுறார். ஆனால் முடிக்கும்போது தியாகராஜனு தான் முடிச்சுடுவார். அவருக்கு பயம், யாராவது இப்போ நம்ம தியாகராஜன் பேரை போடலன்னா நாளைக்கு யாராவது நான் தான் எழுதினேன் அப்படின்னு எழுதுவார். அதனால் முத்திரையை போட்டு எழுதிடுவா. தியாகராஜன் உத்த குருகுஹ எல்லாரும் எழுதிடுவா. நாராயண தீர்த்தர்னா நாராயண தீர்த்தர்னு இருக்கும். பாபநாசம் சிவனுக்கு கூட ஒரு முத்திரை இருக்கு. எல்லாரும் ராமதாசர்னு அவருடைய முத்திரை. ஒருத்தரும் முத்திரையை போட்டு எழுதிடுவா. ஆழ்வார்கள்லையும் குருகூர் ஷடகோபன், ஆண்டாள், பட்டர் பிரான், கோதை சொன்ன எல்லாரும் எழுதிடுவா. ஆனால் இந்த ஒரு ஆழ்வார் மட்டும் என்ன பண்ணிட்டார், தம் பெயரையே போடலை. ஏன் போடலைங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு தாத்பரியம் நீங்கள் அனுபவிப்பீள். ஆழ்வார் முனி மேலே ஏறிண்டு வரும்போது அப்படியே பெருமாளுடைய ஒவ்வொரு பாகமாய் அங்கமாக அனுபவிச்சுட்டே வந்தாரா. வரும்போது என்ன ஆகுது, கடைசியாக பெருமாளை சேவிச்சோன்னு அவருக்கு பெருமாளா தெரியலையா, ரங்கநாதரா தெரியலையா, ஆழ்வாருக்கு கிருஷ்ணரா தெரிஞ்சாராம். அப்படியே கர்ப்பகிரகம் மறைஞ்சு ஆதிசேஷன் மறைஞ்சு அங்கே தம்மாத்துண்டு ஒரு குழந்தை, அப்படியே கர்ப்பகிரகத்தில் அப்படியே ஒரு பானைக்கு ஒரு பானை கீழே வெண்ணையாக இருக்குது. அதில் ஒரு பானை முழுக்க வெண்ணெயை இந்த குழந்தை வச்சுட்டுருக்கு. அந்த வெண்ணெயை அது சாப்பிட்டுருக்கு. கையில் கொஞ்சம் வெண்ணெய், வாயிலெல்லாம் வெண்ணெய், வாய்க்குள்ளே வெண்ணெய், அப்படி சாப்பிட்டுருக்கு. கர்ப்பகிரகமே மறைஞ்சு ஆழ்வாருக்கு பெருமாள் கிருஷ்ணரா தெரிகிறார். அப்போ தான் பாடினார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என்னுள்ளங் கவர்ந்தானை, என்னை அப்படியே ஈர்த்துட்டார் தானு சொல்கிறார். பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்குங்கிறார். இவர் முதல் முறையிலேயே ஈர்த்துட்டார். 10 வருஷம் இருந்து பிடிக்கணுங்கிறதுல ஃபஸ்ட்டு லவ் அட் ஃபஸ்ட் சைட். என்னுள்ளங் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன், உலகத்துக்கே நாதனாய் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதன் அண்டர்கோன் அணியரங்கன், என் அமுதனை கண்ட கண்கள். இந்த ரங்கநாதனை சேவிச்ச இந்த 2 கண்ணு மத்தொன்னினை காணா, வேற எதையுமே பார்க்காது அப்படின்னு முடிச்சாரா. பொதுவாக கவிஞர்கள் என்ன பண்ணணும், ஆழ்வாராக இருந்தால் இந்த பாசுரங்கள்லாம் பாடிட்டு கடைசியாக உறையூர் காவலன் பான் பெருமாள் பாடியதோர் இப்பாடல் 10ன்னு அவர் முடிச்சிருக்கணும். ஆனால் அவர் தான் நான் சொல்லிட்டேனே, முத்திரையே போடலை. ஏன் போடலைன்னா, எப்போ இந்த ரங்கநாதனை தவிர்த்து வேற எதுவும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பெருமாள் கிட்ட போயிட்டாரோ அப்புறம் அவருக்கு என்ன காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் கவலை இருக்குமா. எப்படியோ போங்க, நீங்களே எழுதினேள்னே வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அந்த அமுதனை அனுபவிப்போம். கொண்டல் வண்ணனை
அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. ஆழ்வாருக்கு ஒரு தனியன் உண்டு. தனியன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரபந்தத்துக்கு முன்னாடி தனித்திருந்தாலும் ஆழ்வாருடைய வைபவத்தை சொல்ல வந்தது. காட்டவே கண்டபாத கமல நல்லாடை உந்தி தேட்டர் உதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமே கண்களேறி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பானர்த்தாள் பரவினோமேன். அதாவது பெருமாளே காமிக்கிறாராம். இப்போ நன்னா யோசிங்கோ, ஆழ்வார் ஓஹோ அதுதான் தலை அப்படின்னு எழுதலை, பெருமாளே காமிக்கிறார். இதோ பார் நான் காலை தூக்கி காமிக்கிறேன், இந்த காலை பற்றி ஒரு பாசுரம் பாடேன். என்னுடைய மார்பு தெரியறதா திருப்பானாழ்வீர், என் மார்பை பாரு இப்போ ஒரு பாசுரம் பாடேன். என்னுடைய முகம் தெரிகின்றதா, உன் சோதிவாய் திறந்து உன் பக்தி வாய் உன் பக்தி பாசுரம் என்னை பாட வேண்டும். அதனால ஆழ்வார் பார்த்து பெருமாள் பாடலை, காட்டவே கண்ட பாதனர். அதாவது பெருமாளே காண்பிக்கிறாராம், ஆழ்வார் பாடினார். அதனால சொல்றார் அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. அடுத்தது வரார் எங்க ஸ்ட்ராங் மேன், WWF சாம்பியன் மாதிரி எங்க திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் தான் ஸ்ட்ராங். வழிப்பறி கொள்ளக்காரனா இருந்தார். அவருக்கு 5 அசிஸ்டன்ட். கேள்விப்பட்டிருக்கா? நிழலில் ஒதுங்குவான், நீர்மேல் நடப்பான், மரநுனி ஏறுவான், தோலா வழக்கன், தாழ் ஊதுவான். 5 பேர். என்ன சார் இது இப்படி இல்லாம பேர் இருக்கும்? தாழ் ஊதுவான் வா. தாழ் ஊதுவான்னு என்ன தெரியுமோ, இந்த தாழ்பால்லாம் இப்போ இந்த படத்துலலாம் காமிப்போம். அவன் வந்து இங்கே பின் வச்சுருப்பான், அதுக்கு அவர் கொத்து சாவி வச்சுருப்பான், இப்படி திறந்து பாம்பி பாருங்க. இவன் தாழ் ஊதுவான். இவன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாமா, அந்த தாழ்பால் கிட்ட போன அப்படின்னு ஊதினா அது கீழே விழுந்துருமா. தாழ் ஊதுவான், தோலா வழக்கன். தோலான தோல்வி அடையாத வழக்கன். இவன் ஒரு வழக்கு தொடுத்தால் எங்கள் சுவாமி மாதிரி. தோலா வழக்கன். ஆச்சா. நீர்மேல் நடப்பான். என்ன சார் டிசம்பர் மாதம் வந்துடுத்துனா ஹி வாக்ஸ் ஆன் வாட்டர்னு எங்கேயோ போயிடுறீங்களே. நீர்மேல் நடப்பான். அடுத்தது நிழலில் ஒதுங்குவான். 5 மாதிரி ஆட்கள் வச்சுருக்கார் கீழே. நம்ம இப்போ படத்துலாம் கட்டிங் சேகர், பிளேட் ரவி அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி 5 ஆள் வச்சுருக்கார் ஆழ்வார் அந்த காலத்தில். இப்படி வச்சு தான் கொள்ளக்காரனாக இருந்தார். ஏன்னா ஏன் இதில் பாவம், அவர் கொள்ளக்காரன் ஆனதுக்கு காரணமே ஒரு ஒய்ஃப் தான், குமுதவல்லி நாச்சியார்னு பேர். அவள் என்ன சொல்லிவிட்டா, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ நித்தியப்படி 1000 பேருக்கு ததியாராதனை பண்ணணும். நன்னா குழம்பு சாதம், சாத்தம் கதம்பு சாதம், ஒரு அக்காரை வடிசல் இதெல்லாம் போட்டு 4 கரமேது ஒரு கோசுவரி ஏதாவது எல்லாம் போட்டு நன்னா பண்ணணும்னுட்டா. எங்கே தனம் கிடைக்கும், கொள்ளை அடித்தாதான் கிடைக்கும். அதனால தான் பாவம் ஒய்ஃப் சொல்லிட்டா, பரவாயில்ல நீ ததியாராதனை பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணும்னா வேறு வழி இல்லைன்னுட்டா. பெருமாள் பார்த்தார், இந்த மாதிரியே திருமங்கை ஆழ்வார் லைஃப் போச்சுன்னா அவர் 81 திவ்யதேசத்தை எப்படி பாடுவார், 108 எப்படி ஆக்குவார், எல்லாரும் வருஷம் டிக் மார்க் போடுறதுக்கு எப்படி இந்த கோவிலுக்கெல்லாம் போவா. ஆடல்மா அப்படின்னு அவருக்கு ஒரு குதிரை, அந்த குதிரையில் தான் போய் எல்லாம் பண்ணின்னு வருவார். அதனால் பெருமாள் என்ன பண்ணார், திருமணங்கொள்ளை அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊர் வழியாக சாதாரண தம்பதியினர் அப்படியே அலங்காரம்லாம் பண்ணி சர்வாபரண பூஷித கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரண பூஷிதாம்னு லோ வேஸ்டேஜில் எல்லா நகையும் பண்ணி அழகாக பியூட்டிஃபுல்லாக ஜுவல்லரி போட்டு, நெளி மோதிரம் போட்டு, மாங்காய் நெக்லஸ் போட்டு, ஆன்டிக் ஜுவல்லரிலாம் போட்டு அவர் நடந்து போயின்னு இருக்கா. ஒரு பொண்ணு பக்கத்துலேயே அந்த ஆண்மகன் போயின்னு இருக்கார். ஆழ்வார் ஆஸ் யூஷுவல் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் தம்பதியினர் சாதாரணமாக இருக்கக்கூடியவா நின்றுட்டா. ஒரு வஸ்திரத்தை விரிச்சார், நீயே கொண்டு எல்லாத்தையும் போடுன்னார். அந்த பெண்மணி எல்லாத்தையும் போட்டுட்டான். இந்த ஆண்மகன் வந்து ஒன்றா கழட்டினார், எல்லாம் போட்டாச்சு. அப்பா நிறைய கிடைச்சுடுத்து அப்படின்னு சொல்லி இந்த நிழலில் ஒதுங்குவான், தோலா வழக்கன் எல்லாரும் சாமி நன்னா கிடைச்சுடுத்து, மூட்டையை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை கட்டும்போது திருமங்கை ஆழ்வார் பார்க்குறார். பார்த்துட்டு அவனுடைய காலில் ஒரு மோதிரம் இருக்கே, பியூர் கோல்டாக இருக்குது, நன்னா இருக்குது, அதை மட்டும் எப்படி விட்டு வைக்கிறது. இந்த மெட்டல் ஸ்கேனர் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி இப்படி உயின்னு இப்படி பார்த்தார், குயிங் 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 குயின்னு சத்தம் போடுறது. காலில் ஏதோ ஒரு மோதிரம் இருக்குது, அதுக்கு அந்த தாழ் ஊதுவான்னு சொன்னேன். சார் நான் எடுத்து பார்த்தேன், அது வரவே இல்லை சார். இந்த கால் விரலில் மோதிரமோ மெட்டியோ போடுறது தான் கஷ்டம். ஏன் தெரியுமோ, முன்பக்கம் பெருசாக இருக்கும், அது உள்ளே போனோன்னே மெல்லிஷாயிடும். சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய ஒரே பாகம் கால் விரல் தான். அது உள்ளே போயிடுத்துன்னு வச்சுக்கோ, வெளியே வராது. அதனால் வெளில வரலன்னு இந்த தாழ் ஊதுவான், நிழலில் ஒதுங்குவான், இவெல்லாம் சொல்லிட்டேன். சார் அதெல்லாம் வராது சார், இப்போ நம்ம கிளம்ப கிடைச்ச வரைக்கும் ஓகே திருமங்கை, லெட் ஸ்டார்ட்.
இல்லை அதுவும் வேணும். திருமங்கை ஆழ்வார் காணலாம், அவனை ஒரு கிராம் கோல்டு கூட இவன் உடம்புல விட்டு வைக்கக்கூடாது. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார், வேறு வழியிலையும் கீழே குனிஞ்சு ஆனை வச்சு பல்லால் கடிக்கிறார் அதை இழுக்கணும்னு. எவன் அந்த விரலுக்கும் மோதிரத்துக்கும் சொந்தக்காரனோ அந்த கல்யாண பிள்ளை தன் கையால் கீழே விழுந்த திருமங்கை ஆழ்வார் தலையில கையை வச்சார். இன்னுமா நான் யார் என்று புரியவில்லை மங்கை அப்படின்னு கேட்டு பார்த்தா, நீ யாரு? கீழே குனிஞ்சு சாக்ஷாத் ஸ்ரீயப்பதியே அவனுடைய மந்திரத்தை ஆச்சாரியன் தான் உபதேசம் பண்ணணும். பெருமாளே ஆச்சாரியனா இருந்து ஓமிதி வியாஹரேத் நமஹ இதி பశ్చాத் நாராயணாயேத் உபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நமஹ இதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணின்னு அஷ்டாட்சரத்தை பெருமாள் உபதேசம் பண்றார். அப்பா, இந்த அகார வாச்சியனான பரமாத்மாவான நான், மகார வாச்சியனான ஜீவாத்மாவான உன்னை உகாரமாயிருக்கக்கூடிய அனன்யார்ஹ சேஷத்துவத்தால் சேர்த்து மம என்கின்ற மமகாரத்தை விடுத்து ந மம என்கின்ற நமஹா சப்தத்தோடு சரணாகதி செய்து நாரங்களான சேதனாச்சேதனங்களுக்கு இருப்பிடமான நாராயண என்கின்ற நான் ஆய என்கின்ற சப்தத்தால் அந்த சதுர்த்தியிலே நான் ஒருவனே உனக்கு சரண்யன் என்கின்ற அர்த்தத்தை தேசிகன் மூலமந்திராதிகாரம்னு ரகசியத்திரை சாரத்தில் எடுத்தார். அப்படியே பெருமாள் உபதேசம் பண்ணார். அதை இந்த பெண்மணி கேட்டுட்டு சொல்றா, குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார்படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்வு சும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம் என்கின்ற அந்த அஷ்டாட்சரத்தை கடிச்சு அவன்கிட்டேந்தே வாங்கிண்டேனா திருமங்கை ஆழ்வாரை போலே, அவன் மேனி கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலேன்னா அந்த பெண்மணி அந்த பாசுரத்தை ரசிப்போம். இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான், அவ்வளவுதான். குலம் தரும் செல்வம் தந்திடும், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்வி சும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம், 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 நாராயணா என்னும் நாமம். கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே முதலாழ்வார்களை அனுபவித்தாள். இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே என்றாள். ஆராய்ந்து விட்டேனோ என்றாள் திருமழிசை ஆழ்வாரை போலே. அவன் சிறியன் என்றேனோ என்றாள் ஆழ்வாரான நம்மாழ்வாரை போலே. தேவுமற்றறியேன் என்றேனோ என்றாள் மதுரகவி ஆழ்வாரை போலே. எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானை போலே. பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. ஏதேனும் ஆவேன் என்றேனோ குலசேகரரை போலே. இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வார் போலே. அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாழ்வார் போலேன்னு சொன்னாளா? இன்னும் பூர்த்தி அடையிலேயே, கடைசி ஒரு வார்த்தை இருக்கே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. அதாவது ஆழ்வார்கள் காலம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு மரபு,
ஆழ்வார்னு அவரை கொண்டாடாமல் தனித்து போனாலும் ராமானுஜரையும் ஆழ்வார் கோஷ்டியில் சேர்த்துக்கும். அவர் ஒரு ஆழ்வாரும் ஆச்சாரியரும் அவரே, ஆழ்வாரும் அவரே. ஆனால் ராமானுஜ ஆழ்வார்லாம் சொல்கிறதில்லை, ஆனாலும் அவர் முக்கியம்னு சொல்லுவோம். ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். சங்கரரை போலே மத்வரை போலே அவர் பெரிய ஒரு ஃபிலாசபர். அதை தவிர்த்து ஹி வாஸ் அ கிரேட் சிஇஓ, மேனேஜர். அவர் அதுதான் ராமானுஜர் கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி. அவர் சித்தாந்தத்தை சங்கரரை போலே மத்வரை போலே மட்டும் படித்தவர் அல்ல, இன்னொரு எக்ஸ்ட்ரா பார்ட் மல்டி டாஸ்கிங்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய சிஇஓ, அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் என்ன பண்ணார், ஊர் மக்களுக்கு இப்போ பாருங்க, நான் இப்போ அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்ல ஆரம்பிச்சு, வைஸ்வானராதிகரணத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 5 விதங்களை பூர்வபக்ஷத்தில் எடுக்கின்றான் அவன். பூதாக்னி ஜாட்டராக்னின்னு சொன்னால் என்னமோ சொல்கிறார். When you speak something which is extremely philosophical, your audience will become thin. இதுதானே சத்தியம். ஃபிலாசபி கேட்கறது ஜீவாத்மா பரமாத்மானே ஒருத்தர் உட்காந்துருந்தாருன்னா யார் கேட்பா? 10 பேர் உட்காந்து கேட்டுருப்பா, அதுக்கு காலக்ஷேபம்னு பேர். ஊர் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னா முதல்ல ப்ராக்டிக்கலாக ஒரு கோவில் அப்ரோச்சபிளாக இருக்கணும். எல்லாரும் கோவிலுக்கு போனோம், எல்லாரும் அந்த பெருமாளை தம் பெருமாள்னு கொண்டாடணும், நம் பெருமாள்னு கொண்டாடணும். ராமானுஜர் என்ன பண்ணார், இந்த சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும்னா, ரிஃபார்ம்ஸ்னு கொண்டு வரணும்னா, அந்த காலத்தில் அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்லாம் வச்சுக்கல. அவர் ஐஸ் ஹேவிட் அவ்வளோதான், பாஸ் பண்ணிடுவார். ஆனால் எந்த சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றாலும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டார் ராமானுஜர். அங்கே போய் கோவிலை திருத்தலாம்னா, கோவிலுடைய கொத்து சாவி ஒருத்தர்கிட்ட இருக்கு, பெரிய கோயில் நம்பின்னு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட போய் சொல், நல்லவர் தான் அவர், நல்ல பாண்டித்யம் உள்ளவர், பக்தி உள்ளவர், ஸ்ரத்தை உள்ளவர். ராமானுஜர் போய் சொன்னார், அப்பா நான் கொஞ்சம் சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும்னு. ரிஃபார்ம்ஸ்னு வந்தாலே ஃபஸ்ட்டு அப்போசிஷன் தான் இருக்கும். நோபடி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட்டஸ் குவோ இல்லையா? யாருக்குமே அது ஒரு ஆசை வரவே வராது. ஏன் நன்னா தானே இருக்குது, ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்போசிஷன் இருக்கும். ராமானுஜருக்கும் இந்த அப்போசிஷன் பெரிய கோயில் நம்பி கொடுத்தாரு. அப்போ என்ன பண்ணுறது, சீர்திருத்தம் எப்படி கொண்டு வருது? இந்த பெரிய கோயில் நம்பிக்கிட்டே முதல்ல சாவி கொத்த வாங்கணுமே. ராமானுஜர் ஒரு பிளான் போட்டார், ரொம்ப ஸ்ட்ராட்டஜி. அவர் என்ன பண்ணார், முதல்ல இந்த பெரிய கோயில் நம்பிய கொஞ்சம் வைஷ்ணவத்தில் ஈர்க்க வேண்டும். அதுக்கு தன்னுடைய சிஷ்யர், அந்தரங்க சிஷ்யரான கூரத்தாழ்வானை வச்சு சொன்னார், நீ அவரை ஈர்த்துரு, he will get attracted to you. ஏன்னா கூரத்தாழ்வான் ரொம்ப நல்லா பேசுவார், நல்ல பேச்சு சாமர்த்தியம். இப்படி கூரத்தாழ்வான் நித்தியபடி உபன்யாசம் பண்ணி 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 பெரிய கோயில் நம்பி அடியேன் உங்கள் சிஷ்யன்னு விட்டார். ஆழ்வானோ ஏற்றுன்ட்டார். இப்படி போயிட்டு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா இந்த பெரிய கோயில் நம்பி அண்ட் கூரத்தாழ்வான். அவர் ராமானுஜர் பக்கமே வரமாட்டேங்கிறார். ஏன்னா ராமானுஜர் கிட்ட வந்தால் கொத்து சாவியை கொடுங்கிறார், பக்கமே வரமாட்டார். ஒரு நாள் என்னாச்சு, இந்த பெரிய கோயில் நம்பியுடைய திருத்தாயார் பரமபதித்து விட்டாள். அப்போ அவர் வீட்டில் 11வது நாள் ஏகாகம் பண்ணியாகணும். அந்த 11வது நாள் ஒருத்தரை கூப்பிடணும். யாரை கூப்பிட்றோமோ அவரை கிட்டத்தட்ட பிரேத்தம் மாதிரி நினச்சி அவருக்கு இலையை போட்டு சாப்பாடு போடணும். யார் அதுக்கு உட்கார்றாலோ அடுத்த 1 வருஷத்துக்கு திவ்யதேச யாத்திரா கூடாது, கோவிலுக்குள்ளே போக முடியாது. யார் அதை ஏற்றுப்பா? அப்போ இந்த பெரிய கோயில் நம்பி கேட்கும்போது ராமானுஜர் என்ன பண்ணார், கூரத்தாழ்வான கடைக்கண்ணால் பார்த்தார். நீ போ. கூரத்தாழ்வானுக்கு புரிஞ்சு போயிடுது. சரி அடியேன் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போய் அங்கே இலையெல்லாம் போட்டாச்சு. பெரிய கோயில் நம்பி சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு, தவச சாப்பாடு இதுக்கெல்லாம் ஒரு தனி மெனு இருக்கும், போட்டுட்டு முடித்த உடனே அந்த யார் அந்த ஏகாகத்துக்கு உட்காந்துன்னு இருக்காளோ அவளை பார்த்து கேட்கணும், நீங்கள் திருப்தி அடைஞ்சேளா அப்படின்னு கேட்கணும். பொதுவாக இருக்க மாமாலாம் சொல்லிவிட திருப்தோஸ்மின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற சம்பாவனை வாங்கிட்டு ஒரு 2 சுயோங்கியம் எல்லாம் வாங்கிட்டு அவள் கிளம்பிடுவாள். அன்னைக்கு கூரத்தாழ்வான் நான் திருப்தோஸ்மி, எனக்கு திருப்தியே இல்லைன்னு விட்டார். பாவம் அந்த பெரிய கோயில் நம்பிக்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ நன்னா தானே சாப்பாடு போட்டோம், வி ஹவ் யூஸ்டு பியூர் ரிஃபைன்ட் ஆயில், எவ்ரி திங் இஸ் குட். எதுக்கு சார் உமக்கு எதனால் திருப்தி ஏற்படலை, என்ன கொடுத்தா உங்களை திருப்திப்படுத்த முடியும்? அவர் ஏதோ 2 சுயோங்கியும் கேட்பார்னு நினச்சார். தசரதர் சத்தியம் விஸ்வாமித்திரர் கிட்ட பண்ணி கொடுத்தா மாதிரி இவர் பண்ணி கொடுத்துட்டார். உனக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ, ஒன்றும் இல்லை உங்ககிட்ட இருக்கிறது தான் கேட்க போகிறேன், என்ன வேணும் சொல்லுங்கோ. கொத்து சாவி. கொத்து சாவி கொடுக்கலன்னா அம்மாவுடைய காரியம் பூர்த்தி அடையாது.
அழுதுண்டே கொடுத்தார் பெரிய கோயில் நம்பி. பிடியும் உங்களை இதுக்காகத்தான் அந்த ராமானுஜர் அம்சார், நீ இப்போதான் எனக்கு தெரியறது பாருங்க. அந்த சாவியை கொண்டு தூக்கி நேர பாஷ்யக்காரர்கிட்ட கொடுத்தார் கூரத்தாழ்வான். இப்போ உனக்கு என்ன சீர்திருத்தம் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க. பாஷ்யக்காரர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை சீர்திருத்தம் பண்றதை பார்த்து 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 இந்த பெரிய கோயில் நம்பிக்கு ராமானுஜர் மேல ஃபர்ஸ்ட் டைம் லவ் வந்துதான். என்னமா இருக்கார் ஆச்சாரியன்னா இப்படி இருக்கணுமே. அப்போ நன்னா பாடல்கள் பாட ஆரம்பிச்சார். அவருடைய பாடல் ஒன்னொன்னு அமுதம் தோய்ந்து இருக்குமா. அதனால அன்னிலேருந்து அவருக்கு அமுதனார்னு பேர் வந்துடுது. திருவரங்கத்தை சேர்ந்தவர் திருவரங்கத்தமுதனார்னு பேர் வந்துடுது. ராமானுஜருடைய வைபவத்தை இவர் அனுபவிச்சு மாளலை. ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், 108 பாசுரம் எழுதிட்டு ராமானுஜர்கிட்ட போயிட்டார். உங்களை மேலே எழுதியிருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம தலைவர்கள்லாம் இருந்தால் உடனே எடுத்துருப்பா, எங்களை உலகத்தை காத்தவரை, வெள்ளத்திலிருந்து எங்களை மீட்டவரை, என்னெல்லாமோ சொன்னால் உடனே தலைவர்கள் எல்லாம் ஏற்றுப்பா. உடனே 4 தொண்டர்கள் பின்னாடி இப்படி இப்படி கை தட்டுவா. தலைவான் ஒருத்தர் விசில் அடிப்பார். இதெல்லாம் என் மேலே கூட யாராவது எழுதினா நானும் ஏற்றுன்றுவேன். நான் ஒன்றும் சாதாரணப்பட்டவங்க கிடையாது. 10 மணி வரைக்கும் உபன்யாசம் செய்தவரே. ஆம், உங்கள் மேலேயே எழுதுன 10 மணி வரைக்கும் உபன்யாசம் கேட்டவர்களே. உங்கள் மேலே சுற்றி பாடாமல் இருப்பேன்னா ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா இல்லையா. எல்லாருக்கும் அதாவது எல்லாருக்கும் ஸ்துதினா பிடிக்கும். எந்த அளவுன்னு ஒரு ஆச்சாரியன் சொன்னார், எறும்புக்கு கூட பிடிக்குமா. அது தன்னுடைய ஹைட்டுக்கு அளவுக்கு தன் தலையை தூக்குமா. இப்படி யாரும் நம்மளை ஸ்துதி பண்ணுறா. எறும்பே 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 ஒரு நிமிஷம் ரதியை பார்க்க நிற்பாயான். ரயிலையே தான் கேட்கணுமா, எறும்பு கேட்கப்படாத. அதனால ஸ்துதி ராமானுஜர் முடியாதுன்ட்டார். என்னை பற்றி ஸ்துதி பண்ணாதீங்க, பெருமாளை பாட வந்தவன் நான், டோன்ட் சிங் அபவுட் மீன் அமுச்சுட்டார். பாவம் 108 பாசுரம் இவர் பிழையார தமிழ் எழுதின்னு போயிருக்கார். அடுத்த முறை 108 எழுதின்னு வந்தார், முடியாதுன்னு விட்டார். ஐயோ, நம்ம பாடல்களை எப்படி ஏற்றுப்பார்னார். கூரத்தாழ்வான் கிட்ட போய் அமுதனார் கேட்டார், எப்போ ராமானுஜர் ஏற்றுப்பார், நீ என்ன பண்ணிவிடும், ஒரு பெருமாளையும் இந்த ராமானுஜரோட சம்மந்தப்படுத்திடும். அமுதனார் என்ன பாடிட்டார்னா, இந்த உலகத்துக்கே உயர்ந்த மலையாக இருக்கக்கூடிய திருமலையில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானே, அந்த எம்பெருமானை மனதில் தாங்கிய ராமானுஜரே. இப்போ ராமானுஜர் மறுக்கவே முடியாது, ஏன்னா அந்த உலகத்தில் சிறந்தவர் திருப்பதி பெருமாள்னு சொன்னோம்னா அந்த லைன் எப்படி சரி. பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பக்தி தோய்ந்த வார்த்தைகளால் உம்மை பாடினாரே, அந்த பொய்கை ஆழ்வாரை மனதில் தாங்கிய ராமானுஜரே. இப்படி ஒரு ஆழ்வாராக கனெக்ட் பண்ணி 108 பாசுரங்கள் பாடினாரா. அந்த 108 நீங்கள் சேர்த்தாதான் 3892 பாசுரங்கள் மற்ற ஆழ்வார்களது. ப்ளஸ் 108 சேர்த்தாதான் 4000 ஆகும். அந்த அமுதனார் பாடினது தான் ராமானுஷ நூற்றந்தாதின்னு பேர். பொதுவாக சாதாரணப்பட்டவனுக்கு 7 வயசில் பூனல் போட்டால் சாவித்ரி காயத்ரிங்கிற மந்திரத்தை கற்று தருவா. ஆனால் சரணாகதியை ஒருவன் செய்தால் சம்பிரதாயத்தில் அவனுக்கு ராமானுஷ நூற்றந்தாதி சொல்ல வேண்டும். அதுக்கு பிரபன்ன சாவித்ரின்னு பேர். சரணாகதர்களுக்கு ஒரு சாவித்ரி மந்திரமா அமுதனாருடைய ராமானுஷ நூற்றந்தாதி. அதனால பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அடுத்தது எடுத்தார், இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பரு நல்லோர் அவை தம்மொடும் வந்து இருப்பிடம் மாயன் ராமானுஷன் மனத்து இன்றிவன் வந்து இருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தங்கியுள்ளது. அப்பேற்பட்ட அமுதனார் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர் மேலே பாடினாரே, அந்த மாதிரி நான் பாடினேனா அப்படின்னு இந்த பெண் பிள்ளை யாரை பார்த்து கேட்குறா, ராமானுஜரை பார்த்தே. சார் அவளுக்கு தெரியாதா, அவளுக்கு தெரியாது இதுதான் ராமானுஜர்னு. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் கடைசியாக அவ தன்னை வெளிப்படுத்திக்கிறார். ஏண்டிமா நான் தான் அந்த ராமானுஜர்னு சொல்லும்போது விழுந்து சேவிச்சுட்றா. அது வரைக்கும் தெரியாது ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போல. யாரை பார்த்து சொன்னார், ராமானுஜர். ராமானுஜர் எங்கே எதிர்க்கே இருக்கார். சஹஸ்ரநாமத்தை யுதிஷ்டிரன் கேட்டான். 6 கேள்விகள் கேட்டு பீஷ்மரும் பதில் சொன்னார். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு, அப்புறம் மகர்ஷி கபிலாச்சாரியா கிருத்தஜா மேதினிபதி எல்லாம் சொல்லிட்டு பக்கத்தில் கிருஷ்ணர் நிற்கிறார். இந்த பக்கம் யுதிஷ்டிரர் கேட்ட கேள்வி கேட்டவர் நிற்கிறார். பக்கத்தில் கிருஷ்ணர் நிற்கிறார். படுத்துட்டு இருக்க பீஷ்மர் சொல்லிட்டு இருக்கார். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கார் பீஷ்மர். கிட்டத்தட்ட 950 வந்தாச்சு நாமாவளியில். யுதிஷ்டிரர் ரொம்ப நன்னா இருக்குது நீங்கள் சொல்கிறது, எப்படி இருக்குது தெரியுமா, ஓஹோ ஆஹாஹாஹா ஓஹோ ரொம்ப நன்னா இருக்குது.
சரி, இந்த நாமங்களுக்கெல்லாம் உரியவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்களே. அப்படி பாருன்னார் பீஷ்மர். எப்படி பார்க்கணும்? உன் பக்கத்தில் பாரு. ஐயோ, இது நம்ம கிச்சு, அவர் தான். தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா. இத்தனை நாளி நான் சொல்லிட்டு இருந்தேனே யுதிஷ்டிரா, இந்த 1000 நாமங்களுக்கும் ஏத்தவன் இவன் அண்ணன். ஐயே, இது நமக்கு டிரைவரா அல்ல இருந்தது. அர்ஜுனா கம் ஹியர்ப்பா, உன்னுடைய டிரைவரை பற்றி சொல்கிறார். தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதரஹா ரதாங்கபாணி அக்ஷோபியா சர்வப்பிரஹரணாயுதான்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி கண்ணனை சாட்சியாக வைத்து சஹஸ்ரநாமம் சொல்லப்பட்டதோ, எப்படி ராமனை சாட்சியாக வைத்து லவகுஷால் ராமாயணம் பாடினாளோ, அதுபோலே ராமானுஜரையே சாட்சியாக வைத்து பெண் பிள்ளை சொன்னாள், அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. பூமன்னமாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்ன மாறன். பூமன்னமாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்ன மாறன். அடிபணிந்துயர்ந்தவன் பல்கலையோர் தாமன்னு வந்த ராமானுஜன். பல்கலையோர் தாமன்னு வந்த ராமானுஜன். சரணாரவிந்தம் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லவோ அவன் நாமங்களே. சரணாரவிந்தம் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லவோ அவன் நாமங்களே. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர். அவைத்தம் மூடும் வந்திருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்தே. அவைத்தம் மூடும் வந்திருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்து. இன்றவன் வந்திருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கின்புறவே. இன்றவன் வந்திருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கின்புறவே. இதயத்துள்ளே தனக்கின்புறவே. இதயத்துள்ளே தனக்கின்புறவே. எந்தன் இதயத்துள்ளே தனக்கின்புறவே. எந்தன் இதயத்துள்ளே தனக்கின்புறவே. மிருதங்க வித்வானுக்கு ஒரு பெரிய பாராட்டு. விதுஷி தீபிகா. பொதுவாக ஹரிகதைங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். சங்கீத உபன்யாசமாக நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவோம். எங்களுக்குலாம் நீதர் டு தே ஹாவ் த டைம் நாட் டு பி ஹாவ் த டைம். உட்காந்து ப்ராக்டிஸ் கிக்ஸ்லாம் பண்ணிட்டு இதுதான் பாசுரம்னு கொடுத்துருவோம். அவள் எந்த அழகாக அதை பாவனையோடு பாடுறாங்கிறது அவளுக்கு இருக்கக்கூடிய வைதுஷ்ய பூர்த்தி. அதனால் அவளுக்கு ஒரு பாராட்டு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். சசிகிரண் அவரை பற்றி பெரியவாள்லாம் நிறைய வார்த்தை சொல்லியிருக்கா. 2 விஷயங்கள். ஒன்றும் வயதில் அவர் என்னை விட ரொம்ப மூத்தவர். ஆனால் அவருடைய கணேஷோடையும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்கேன். 2015-14-13 ஆரம்பிச்சு. அந்த வயசு வித்தியாசம் பாராமல் ரொம்ப சௌலபியத்தோடு பழகக்கூடிய ஒரு மகாவித்வான். 2வது
வயசில் ஒரு வித்தியாசம் இருந்தாலும் அவள்லாம் இந்த பாட்டு பரம்பரையிலேயே வந்ததுனால, சங்கீத பரம்பரையில் இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே மேடை ஏறினவா. அதனால் கிட்டத்தட்ட வயசளவுக்கு அனுபவமும் இருக்கும். 4-5 வயசுலேயே மேடை ஏறிவிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு அனுபவமும் இருக்கும். அந்த அனுபவம் மிக்க ஒரு சுவாமி. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, he is of course a person with lot of creative thoughts that come into a vidwan. அதாவது எல்லா மகாவித்வான்கள்லாம் இருக்கா, பாடுறவாள்லாம் இருக்கா, குறைச்சலே இல்லை. அத்தனை பேரும் do they have the administrative and creative abilities is a question. Some of them will blatantly say no, I don't have. But he is one person who is a rare combo of both. அதனால் மேடையில் ஏறி அடியேனை கௌரவப்படுத்தினத்துக்கு அவருக்கு முதற்கண் நன்றி. அது சில சமயங்களில் நேரமே நம்ம மீறி இருக்கும். ஏன்னா நிறைய பேரை கூட்டான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஈவெண்ட். அது ஏன் நான் இன்னொரு நாள் நான் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒத்துருக்கலாம். இது என்ன ஆயிடுத்துன்னா, 20ஆம் தேதி வரைக்கும் தான் நான் சென்னையில் இருக்கேன். கார்த்தால சாயங்காலம் எல்லா இடத்துலையும் புக் ஆனதுனால இந்த 7 மணி ஸ்லாட் எடுக்கணுமா இருந்தது. அது முதல் நாளாக இருந்ததுனால நாழி கடந்து கொடுத்தோம். அது பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் இத்தனை பேர் 10:40க்கு உட்காந்துருக்கீங்களே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் கிளம்புறதுனா கிளம்பிடலாம், நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், அதையும் மீறின்னு உட்காந்துருக்கீங்கன்னா, it shows that there is such a huge population that is so much grounded and attached to the civilization. This is an exemplification of that. ஏன்னா 7:30 மணிக்கே நகர்ற கூட்டம் இங்கே, 10:45 ஆனாலும் எழுந்து போகாதவா நீங்கள் இங்கே. ஆண்டாள் சொன்னா, வையத்து வாழ்வீர்கள்னா உலகத்தில் வாழறவான்னு அர்த்தம் இல்லையா. உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் பகவத் அனுபவத்துக்காக கார்த்தால எழுந்துக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே நீங்கள் தான் வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னா. வையத்து வாழ்வீர்கள் நீங்கள் தான். அதனால் உங்கள் அத்தனை பேருடைய அந்த பக்திக்கும் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி. டெக்னீஷியன்ஸ், ஃபோட்டோ பிடிக்கிறவர், யாராவது ஒருத்தர் எழுந்து போயிருக்கலாமே, போயிருந்தாலும் நான் இன்னும் கேள்வி கேட்டுருக்க முடியாது. 10:45. ஆனால் இப்போ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், புதிய வானம் புதிய பூமின்னு ரோடே உங்களுதான் இருக்கும். இப்போ எப்படி வேணாலும் நீங்கள் ஓட்டலாம், எப்படி பறந்து கூட போகலாம். சிட்டுக்குருவிக்கு எது கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு எது சொந்த வீடு, நீங்கள் போயிடலாம். அதனால் உங்கள் அத்தனை பேருடைய பொறுமை பெருமை ஞானத்துக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறோம். 25ஆம் தேதி பிப்ரவரி அக்ரே பஷ்யாமி, இன்னைக்கு நாராயணியம் நாள். அக்ரே பஷ்யாமி என்கின்ற தலைப்பில் அனிதா குஹா, ராஜ்குமார் பாரதி, சாய் ஸ்ரவணம், ஒரு பெரிய டீம் இவாள்லாம் பாடியிருக்கா. ஷி ஹஸ் சங் ஃபார் அஸ். ஸோ நிறைய ஒரு பெரிய 1 year ப்ராசஸ். அது 30 பேரை வச்சு நாராயணியத்தை நாடக ரூபமாக பிரஸ்துதம் பண்ணுறோம். இட் இஸ் ஆன் த 25th of February happening in Chennai between 4 and 7 p.m. at the Naradagana Sabha. Tickets are available on deshikadaya.org/agrepashyami. ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் இன்டர்நெட்டில் கூட போய் deshikadaya.org/agrepashyami ஞாபகம் வச்சுங்க. இங்கே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். The tickets are open even now for you to buy. Please do watch this beautiful production. வர நாட்கள்லாம் இவாளுடைய கச்சேரிகள்லாம் நிறைய இடத்துல இருக்குது. நாளைக்கு சாயங்காலம் தியாகராஜ ராமாயணம் 2ஆம் பகுதி 5 மணிக்கு பாரதிய வித்யா பவனில் சொல்கிறேன். ஆர்கனைஸ் த்ரூ கார்த்திக் ஃபைனான்ஸ். இட்ஸ் அ ஃப்ரீ ஈவெண்ட். 16th, 17th, 18th, 16, 17, 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்பி 4 பேர் வந்து என்னை கேட்பா, உங்களுக்கும் நாழி எடுத்து எனக்கும் நாழி எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 16, 17, 18 கார்த்தால 7 மணிக்கு 2 மணி நேரம் சாஸ்திரா சத் சங்கில் பாதுகா சஹஸ்ரம் 8வது பத்ததிக்கு அர்த்தம் சொல்கிறேன். சாயங்காலம் 6 மணிக்கு ரசிகரஞ்சனி சபா சார்பாக எதிர்க்க சரஸ்வதி ஹாலில் 6 to 8 சொல்கிறேன். 14, 17, 18 சாயங்காலம் பாதுகா சஹஸ்ரம் 7வது பத்ததிக்கு அர்த்தம் சொல்கிறேன். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் இருக்கும். ஐ எம் ஷுவர் யூ கேன் கோ ரெஸ்ட் நவ். இன்னும் கொஞ்சம் நாழியில் விடியற் காலை இது சிற்றஞ்சது காலை பாடியுள்ளாம். அதனால் நாளை பொழுதெல்லாம் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். நமஸ்காரம்.